அத்தியாயம் 21. விக்கிராந்தின் மன்னிப்பை ஏற்காதவளாக அவனை கோபத்துடன் பார்த்தாள் ஆர்த்தி. உங்களுக்கு என் பர்த்டே என்னைக்குன்னு தெரியும்னு சொன்னீங்களே, அது என விக்கிராந்த் இழுக்கவும், பொய்த்தானே சொன்னீங்க? ஆர்த்தி கோபத்துடன் கேட்டாள். ஆமா, ஆனா தெரியாதுன்னு சொன்னா உன் மனசு கஷ்டப்படும்னு தான் அப்படி சொன்னேன். விக்கிராந்த் டேமேஜ் கண்ட்ரோல் செய்ய முயன்றான். ஏன் இப்போ நான் வருத்தப்படலையா? ஆர்த்தியின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று விக்கிராந்திற்கு புரியவில்லை. எனக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியலை விக்கி. நான் போன் செய்யும் போதெல்லாம் நீங்க பிஸி. அதுக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஆனால் நடுராத்திரி 12 மணிக்கு நீங்க போன் செய்தா நான் எடுத்து பேசணும்னு எக்ஸ்பெக்ட் செய்றீங்க. அவளின் பேச்சை நிறுத்துவது போல் அங்கே வந்த குமார், என்ன விக்கிராந்த், அனல் பறக்கும் டையலாக் எல்லாம் காதுல விழுது. ரொம்ப டோசா, வெல்கம் டு மேரேஜ் லைஃப் என்றார் ஈஸியாக. விக்கிராந்த் அமைதியாக நிற்க, ஆர்த்தி கும் அப்பா என்றாள் சினுங்கலாக. கண்ணா, நீ போய் மத்த கெஸ்ட் கூட பேசு, நான் விக்கிராந்த் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் குமார். ஆர்த்தி தயக்கத்துடன் குமாரையும் விக்கிராந்தையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். உங்க அப்பாக்கு வேற ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிட்டார். அதனால நீங்க கவலைப்படாம வாங்க விக்கிராந்த், நாம உள்ளே போய் பேசலாம் என சொல்லி விக்கிராந்தை தன்னுடன் அழைத்து சென்றார் குமார். மாடி பால்கனியில் இருந்த ஒரு நாற்காலியை விக்கிராந்திற்கு காட்டிவிட்டு மற்றொன்றில் அமர்ந்தார் குமார். அம்மா அப்பா கிட்ட அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து 3 டேட்ஸ் கொடுத்தேன் என்று உடனே பேச்சையும் தொடங்கினார். அது இன்னும் அவங்க முடிவு செய்யலை அங்கிள். அவங்க முடிவு செய்யலையா? இல்ல, நீங்க முடிவு செய்யலையா? விக்கிராந்த் அமைதியாக அமர்ந்திருந்தான். எனக்கு புரியுது விக்கிராந்த், நானும் உங்க வயசை தாண்டி வந்தவன் தானே. பேச்சலர் லைஃப் விட்டு கல்யாணம்னு குடும்ப வாழ்க்கைக்கு கமிட் செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். விக்கிராந்த் இப்போதும் அமைதியாக குமாரை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் வசந்தியும் வீட்டை விட்டு தனியா வந்து கல்யாணம் செய்துகிட்டோம். ஓ அப்படியா? எஸ். அது ஒரு கனா காலம். எங்க குடும்பம் இரண்டும் தூரத்து சொந்தம். அவளோட வீட்டுல கொஞ்சம் வசதி அதிகம். லீவுல ஊருக்கு போனப்போ 2 பேரும் மீட் செய்தோம். 2 பேருக்கும் மனசு ஒத்து போச்சு. அவங்க வீட்டுல அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்துட்டாங்க. அதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது தப்புன்னு நான் நேராவே அவளோட வீட்டுக்கு போய் அவ அப்பா அம்மா கிட்ட பேசினேன். அவங்க அப்பா அண்ணன் 2 பேரும் கத்தோ கத்துன்னு கத்தினாங்க. கடைசியில வசந்தியை கூப்பிட்டு நேராவே கேட்டாங்க. அந்த ஒரு சில வினாடிகள் மறக்கவே முடியாதுப்பா. வசந்தி என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அவ்வளவுதான். அவங்க அப்பாக்கு கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்தினார். 25 வருஷம் முன் அப்படித்தான் ஆரம்பிச்சது எங்க வாழ்க்கை. விக்கிராந்த் ஆர்வத்தோடு கேட்டிருக்க குமார் தொடர்ந்து தன் கதையை சொன்னார். வசந்தியை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் விக்கிராந்த். அவ இவரைத்தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன அந்த நொடி என் மனசுல வந்த அந்த சந்தோஷம், பெருமை போல் வேற ஒரு நிகழ்வு எனக்கு இல்லவே இல்ல. புரியுது அங்கிள், நீங்க ரொம்ப லக்கி என்றான் விக்கிராந்த் புன்னகையுடன். பதிலுக்கு புன்னகைத்த குமார், எஸ் லக்கி தான், சந்தேகமே இல்லை. வசந்தி வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே வந்தது. அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், நல்லபடியா பார்த்துக்கணும்னு மனசுல ஒரு வெறியே வந்துச்சு. இல்லைனா நான் இன்னைக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் ஏதாவது ஒரு சின்ன போஸ்டுல தான் இருந்திருப்பேன் என்றார். நீங்க 2 பேரும் மேட்பார் ஈஸ் அதர் அங்கிள். உங்களைப் போல் ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு ஆண்டியும் லக்கி தான். மம், எங்களோட பழைய அட்வென்ச்சர் நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாதான் இருக்கும். ஆனால் ஒரு அப்பாவா இப்போ யோசிக்கும் போது மனசில பக்குன்னு இருக்கு. ஏன் அங்கிள்? ஆர்த்தி எங்க உயிர். அவ இப்போ திடீர்னு என் கிட்ட வந்து எனக்கு இவனைத்தான் பிடிச்சிருக்கு, அவனோட போறேன்னு சொன்னால் என்னால தாங்கிக்க முடியும்னு நினைக்கிற. இப்படி எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க அங்கிள்? ஆர்த்தி உங்களுக்கு பிடிக்காததா எதையும் செய்ய மாட்டா. இதையே தான் எல்லா பொண்ணோட அப்பாவும் நினைக்கிறாங்க. நான் சரியா தூங்கியே நிறைய நாள் ஆச்சு. ஆர்த்தியை ஒரு நல்லவனுக்கு, அவளுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் செய்து வச்சாதான் என் மனசுக்கு நிம்மதி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அங்கிள். எனக்கு ஆர்த்தியை பத்தி தெரியும். அவகிட்ட பேசிட்டு தான் இந்த மாப்பிள்ளை பார்க்கும் வேலையை நான் ஆரம்பித்ததே. அவ முழுக்க முழுக்க அந்த பொறுப்பை என் கிட்ட கொடுத்துட்டா. நான் ஏன் உங்க 2 பேரையும் கொஞ்ச நாள் பேசி பார்த்து டிசைட் செய்யுங்கன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் செய்ய முடியுது அங்கிள். அன்னைக்கு ஆர்த்தியை நீங்க பார்த்த பார்வை எனக்கும் புரிஞ்சது. விக்கிராந்திற்கு அன்றைய பெண் பார்க்கும் படலத்தின் நினைவில் சற்றே வெட்கமாக இருந்தது. அவனின் முகத்தை பார்த்து புன்னகை புரிந்த குமார் தொடர்ந்து பேசினார். நானும் உங்க வயசை தாண்டி வந்தவன் தானே. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். வாட் அழகு மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையானது இல்லை. நீங்க 2 பேரும் ஒரு 2-3 நாள் பேசினா உங்க ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதான்னு உங்களுக்கே தெரியும்னு நம்பினேன். ஆனால் உங்க ஃபேமிலி பார்த்த பிறகு என் ஐடியா தலைகீழ மாறிப்போச்சு விக்கிராந்த். உங்க அம்மா அப்பா தங்கை, உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த பாச பிணைப்பு, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அவர் ஃபேமிலி.
கட்டாயம் ஆர்த்தி உங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அதை இப்போதும் நீங்க மாத்திக்க வேண்டாம் அங்கிள். ஆர்த்தி எங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பா. கவலையே படாதீங்க. எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் என் மக உங்க வீட்டுக்கு வந்தப்புறம் நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்களான்னு தான் எனக்கு இப்போ குழப்பமா இருக்கு. வாழ்க்கையில் எல்லாமே கிவ் அண்ட் டேக் ஆக தான் இருக்கணும். அதுதான் சரியும் கூட. என் மக சந்தோஷமா இருக்க உங்க அம்மா அவங்க மகன் மேல இருக்கும் அன்பை மறைச்சுக்கணும்னு இல்லை. அப்படி எல்லாம் இல்லை அங்கிள். இன்னைக்கு உங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு வராதது எனக்கு ரொம்பவே வருத்தம். அதுக்காக அவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆர்த்தி நடந்துக்கும் முறையை நானும் வசந்தியும் கூட பார்த்துட்டு தானே இருக்கோம். விக்கிராந்திற்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. நான் ஆர்த்தி கிட்ட பேச போறேன் விக்கிராந்த். அதேபோல் நீங்களும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. கல்யாணம் என்பது எல்லோரும் கிண்டல் செய்யறது போல சூசைட் பாக்ட் இல்லை. அது வாழ்க்கையில சந்தோஷத்தை, புது உறவுகளை, புது அனுபவங்களை கொண்டு வரும் ஒரு அற்புதமான டர்னிங் பாயிண்ட். சோ நீங்களும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. நான் ஆர்த்தியையும் யோசிக்க சொல்றேன். எந்தவிதமான சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நீங்க 2 பேரும் முடிவெடுக்கணும். அன்னைக்கு வசந்தி என் மேல வச்ச நம்பிக்கை போல. இதில் யோசிக்க என்ன இருக்கிறது என்று சொல்ல நினைத்த விக்கிராந்த் மனதை மாற்றிக்கொண்டான். உங்க கவலை எனக்கு புரியுது அங்கிள். நான் உங்களுக்காகவே தனியா உட்கார்ந்து யோசிக்கிறேன். அப்புறமா முடிவெடுக்கிறேன். சந்தோஷம்பா. உங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் சொல்றேன். விக்கிராந்த் புரிகிறது என்ற அர்த்தத்தில் முகத்தில் புன்னகை மின்ன தலை ஆட்டினான்.